ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஹோம்மேட் டார்க் சாக்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சம் முந்திரியை போட்டுட்டு அதை நம்ம நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுக்கும்போது அதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாற அதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும். முந்திரியோட கலர் கொஞ்சம் நல்லா மாறி இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம முந்திரியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சாக்லேட் செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் தண்ணி நல்லா கொதித்த உடனே அது மேலே சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரம் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் பட்டரை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சுகரை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பவுல் மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடரையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது இந்த மில்க் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். மில்க் பவுடரை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மில்க் பவுடரும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பவுல் கொக்கோ பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்தா மிக்ஸ் பண்ண நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கொக்கோ பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா சாக்லேட் கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடும். அது வரைக்கும் நம்ம நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இது நம்ம ஐஸ் ட்ரேயில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட மோல்டு இருந்தாலும் நீங்கள் அதில் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஐஸ் ட்ரேயில் ஒரு ட்ராப் நெய் போட்டுட்டு அதை நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் மிக்ஸை எடுத்து இந்த ஐஸ் ட்ரேயில் ஊற்றலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இதை நம்ம அடுத்த நாள் காலையில் திறந்து பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம ஃப்ரீசரில் இருக்கிற சாக்லேட் எடுத்து வெளியே வைக்கலாம். ஐஸ் ட்ரேலேருந்து சாக்லேட் வெளியே எடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகியிருக்கு. கடையில் வாங்குகிற சாக்லேட் மாதிரியே இது சூப்பராக இருக்குது. நமக்கு தோன்றப்ப எடுத்து சாப்பிட்டுட்டு மிச்சத்தை நம்ம ஃப்ரீசர்லேயே வச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.